தலைமைச் செயலக வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். அந்த ஜனாதிபதிக்குரிய தேர்தல், அதற்குரிய வாக்குப்பதிவு இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. ஜனாதிபதி அவர்களை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அளிக்கக்கூடிய வாக்கின் மூலமாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இன்றைக்கு பெரும் பான்மையாக இருக்கக்கூடிய, மிகப்பெரிய மெஜாரிட்டியோடு இருக்கக்கூடிய, மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொடக்கத்தில் ஒருங்கிணைந்த ஒற்றுமையோடு போட்டியின்றி ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு கபட நாடகத்தை நடத்திவிட்டு தன்னிச்சையாக ஒரு வேட்பாளரை நிறுத்திய காரணத்தால் இந்த தேர்தலில் அதன் மூலமாக வாக்குப்பதிவு நடைபெற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உள்ளபடியே வேதனைப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இருந்தாலும் 17 கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆளுங்கட்சியாக பிஜேபி நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் நிறுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டு, அந்த அடிப்படை 17 கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு வேட்பாளரை இந்த களத்தில் இறக்கியிருக்கிறது என்று சொன்னால் அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அடிகொள்ளாக அமைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆக அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஜனநாயக உரிமையின் அடிப்படையில் எங்களுடைய வாக்கை பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறோம். இல்ல, மருத்துவர்கள் அதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. 88 பேர் வாக்களிச்சிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பில் அத்தனை பேரும் வாக்களித்தார். கமல் உங்களுடைய கருத்துக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. அதே சமயத்தில் அவருக்கும் பல கருத்து அதிமுக எம்பில இருந்து வேற மாதிரி வருது. அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? மிரட்டல் விதமா பேசி வராங்களா அமைச்சர்கள் கமலுக்கு? அவருடைய பர்சனல் லைஃப் பத்தி எல்லாம் பேசுறாங்க. அதாவது அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்ல, வாக்களித்திருக்கக்கூடியவர்களுக்கு, ஓட்டுரிமை பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு ஜனநாயக ரீதியில் ஒரு அரசை விமர்சிப்பதற்கு எல்லாவித உரிமையும் உண்டு. அந்த அடிப்படையில் தான் திரு கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார். அப்படி எடுத்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தால் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பலர் இன்றைக்கு அவரை மிரட்டுவது, அச்சுறுத்துவது, வழக்கு போடுவேன் என்று சொல்வது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு செயல். ஆக அவர் வெறும் பொதுவாக ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது, முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது, அனைத்து துறைகளிலுமே ஊழல் என்று தான் சொன்னார். அதற்கே அவர் மீது வழக்கு போடுவேன் என்று சொல்லக்கூடியவர்கள், நான் ஆதாரங்களோடு சட்டமன்றத்தில் மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் விஜயபாஸ்கர் செய்திருக்கக்கூடிய ஊழல், அதே போல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய ஊழல், இதையெல்லாம் போலீஸ் கமிஷனர் செய்திருக்கக்கூடிய ஊழல்கள், இந்த ஊழல்கள் எல்லாம் வருமான வரித்துறையின் மூலமாக, அதே போல தேர்தல் கமிஷன் மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய அந்த ஊழலின் அடிப்படையிலே அவைகளெல்லாம் தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கமலஹாசன் மீது வழக்கு போடுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியம், அந்த பிரச்சாரம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மீது அவர்கள் வழக்கு போட தயாராக இருக்கிறார்களா? அப்படி வழக்கு போட்டால் அதை நாங்கள் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறோம்.